श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते ஸ்ரீ குருராஜோ விஜயதே. அனைவருக்கும் அம்மன் சத்யநாதனின் அன்பு வணக்கங்கள். சகல பிரதாதா சகலமும் அருள்பவர் என்கின்ற இந்த வரிசையிலே இப்பொழுது ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் அருளிய ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை அடிப்படையாக வைத்து சகல பிரதாதாவை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சகல பிரதாதாவில் ராகவேந்திரரை பற்றி மட்டும் அல்லாது பல மகான்களது, மகனீயர்களது, தாசர்களது, நமது இந்து சமய கோட்பாடுகளை பற்றி, தர்ம நெறிமுறைகளை பற்றி, நாம் வாழ்க்கையில் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்றினால் நாம் வெற்றி அடையலாம் என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக, தெளிவாக, நிதானமாக இந்த சகல பிரதாதா வரிசையில் நாம் காண இருக்கிறோம். ராகவேந்திரரை மத்வமத பார்க்கடலின் சந்திரன் என்று பார்த்தோம். மத்வமதம் என்னும் பார்க்கடலுக்கு இவர் ராகவேந்திரர் சந்திரனாம். சரி, அந்த வானத்து சந்திரனுக்கும் இந்த ராகவேந்திரர் எனும் மத்வமத சந்திரனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், ஒற்றுமை என்பதை பார்ப்போம். அதற்கு அம்புலி, மதி, சுதாகரன், சோமன், சந்திரன், திங்கள் என்பதெல்லாம் ஒரு 28 பெயர்கள் உண்டு. நவகிரக சோஸ்திர சங்கிரகம் என்கின்ற ஒரு கிரந்தத்திலே 28 பெயர்கள் உண்டு. அந்த சந்திரனை நாம் சிறுவயதில் குழந்தைகளுக்கு சொல்வார்கள், நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா என்றெல்லாம் பாடுவார்கள். அப்படி அந்த நிலா ஒன்றும் ஓடி வரக்கூடிய தூரத்தில் இல்லை. இங்கிருந்து பார்த்தால் பூமியிலிருந்து அதனுடைய தூரம் எவ்வளவு தெரியுமா? 3,84,400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது ஆண்டொன்றுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் தூரம் வேறு பூமியை விட்டு சென்று கொண்டிருக்கிறதாம். அந்த நிலவு தூரத்து நிலவு, வான் நிலவு நமக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் அது தூரத்து நிலவு. ஆனால் இந்த ராகவேந்திரர் என்கின்ற நிலவு நம் அருகிலேயே இருக்கக்கூடிய நிலவு, நம் இதயத்தில் இருக்கக்கூடிய நிலவு, நம் நினைவில் இருக்கக்கூடிய நிலவு, நம் கண் எதிரில் இருக்கக்கூடிய நிலவு. நாம் எப்படியெல்லாம் அவரை பார்க்கிறோமோ அதை போன்றெல்லாம் தோற்றம் காணக்கூடிய ஒரு நிலவு. இந்த நிலவைக்கு ஒன்று உண்டு, ஒரு தன்மை உண்டு. என்னவென்றால், பூமியிலே சந்திரகாந்த கல் என்கின்ற ஒரு கல் உண்டு. அந்த சந்திரகாந்த கல்லானது நிலவின் ஒளிப்பட்டால், நிலவின் ஒளிப்பட்டு அதிலிருந்து நீர் சுரக்குமாம். நம்மில் கூட பக்தி என்னும் கல் நம் மனத்தில் இருந்தால், நிலையாக இருந்தால், இந்த சந்திரன் இருக்கிறார் பாருங்கள், வானத்து சந்திரன் ராகவேந்திரர், அவருடைய ஒளிப்பட்டு, பார்வைப்பட்டு, அருள்பட்டு நம் இதயத்திலும் அந்த அருள் நீர், அவருடைய அருள் நீர் சுரக்கும். அதை போன்ற சந்திரகாந்த கல்லை போன்று நமது மனத்தில் கூட பக்தி எனும் கல் நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த சந்திரன் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு பணி உண்டு. அதற்கு பணி என்னவென்றால், அதுதான் ஆவியாக்கி செல்கிறது. இந்த நீர், கடல் நீரை எல்லாம் ஆவியாவதற்கு, தாவரங்கள் வளர்வதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது இந்த சந்திரன். சந்திரனும் ஒரு பங்கு, அதிலே ஒரு பங்கு. இந்த சந்திரன் இருக்கிறாரே, நமது ராகவேந்திரர் எனும் சந்திரர், இந்த சந்திரருக்கு யார் பெயர் சூட்டியது? அந்த சந்திரனுக்கு சோமன் என்றொரு பெயர் உண்டு. சோமன், அதனால்தான் ஒரு கார்த்திகை மாதத்து சோம வாரத்தில் உதித்ததனால் சந்திரனுக்கு சோமன் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஆனால் இந்த சந்திரனுக்கு பெயர் வைத்தவர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் பெயர் வைத்தவர் தான் நமது ராகவேந்திரர். வேடிக்கை பாருங்கள், ராமர் சூரிய குலத்தில் பிறந்தவர். அந்த சூரிய குலத்தில் பிறந்தவருக்கு ராமச்சந்திரன் என்று பெயர். அந்த ராமச்சந்திரன் இந்த ராகவேந்திரருக்கு பெயரை சூட்டியவர் அவர்தான். சுதீந்திர தீர்த்தர் அவருடைய கனவிலே சென்று இந்த வேங்கடநாதனாய் இருந்தவருக்கு ராகவேந்திர தீர்த்தர், ராகவேந்திரன் என்கின்ற ஒரு நாமத்தை சூட்டியது அந்த ராமச்சந்திரன் தான். இந்த ஒரு சந்திரன் இருக்கிறார் பாருங்கள். இந்த சந்திரன்
வெண்குதிரை 10 வெண்குதிரைகளிலே ஏறி மேருமலையை வலம் வந்ததாக வேதம் கூறுகிறது. இந்த சந்திரனுக்கு திங்கள் என்றொரு பெயர் உண்டு. சந்திரனுக்கு திங்கள் என்றொரு பெயர் உண்டு. இந்த திங்கள் பார்த்தால் நாம் சென்ற முறை பார்த்தோம். அவர்களெல்லாம் இவருடைய குருமார்கள் எல்லாம் சந்திரன் இல்லையா, இவர் ஆச்சாரிய மத்வர் சந்திரன் இல்லையா, ஜெயதீர்த்தர் சந்திரன் இல்லையா, அந்த விஜயேந்திர சந்திரன் இல்லையா என்றெல்லாம் பார்த்தோம். எல்லோரும் சந்திரர்கள் தான் என்று சொன்னாலும் கூட இவர் பூர்ண சந்திரன் என்றும் அவர் சந்திரர்கள் அல்ல என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஞாயிறு சூரியன், அவர்களெல்லாம் சூரியன். அந்த சூரியனிலிருந்து ஒளி பெறுவது தான் சந்திரன். சந்திரனுக்கென்று சுயமான ஒளி கிடையாது என்று அறிவியல் கூறுகிறது. இந்த ஞாயிறிலிருந்து பெற்ற ஒளியைத்தான் சந்திரன் தருகிறார். அதை போன்று இந்த குருமார்களிடமிருந்து பெற்ற ஒரு அருளை, அந்த கிரந்த அருளை, அவருடைய இந்த கொள்கையை எல்லாவற்றையும், சித்தாந்தத்தை எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடியவர் தான் இந்த சந்திரன். நாம் எல்லாம் கூட ஒரு வகையில் சந்திரர்கள் தான். ஏனென்றால் நாம் ஏதாவது ஒரு ஞாயிறை, ஒரு குருவை நாம் ஏற்க வேண்டும். அந்த குரு சொல்லக்கூடிய பாதையை அதை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் அந்த குரு நமக்கு ஞாயிறு, நாம் எல்லாம் சந்திரன், திங்கள், நாம் எல்லாம் திங்கள் என்று பெயர். அதை போன்ற இந்த சகல பிரதாதாவில் நாம் எல்லோரும் கூட ஒரு வழிமுறையை நாம் இதிலே வகுக்கப் போகிறோம். செல்ல செல்ல ஒவ்வொன்றாக அதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சந்திரனுக்கு தன் கதிரவன் என்று அதற்காகத்தான் பெயர். தன்மையை கொண்டவர், குளுமையானவர். இந்த 2 சந்திரர்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னவென்றால் அந்த வானத்து சந்திரனும் குளுமையானவர், இந்த சந்திரனும், இந்த பூலோகத்து சந்திரன், இந்த ராகவேந்திரரும் குளுமையானவர். நம் மனத்திற்கு குளுமையை தரக்கூடியவர். அதற்காகத்தான் அந்த சந்திரனுக்கு தன் கதிரவன் என்று பெயர். அதாவது அந்த ஞாயிறிலிருந்து திங்கள் ஒளியை பெற்று தருவதைப் போல பல ஆச்சாரியர்களிலிருந்து, தெய்வங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று தருபவர் நமது ராகவேந்திரர். ஆனால் ஒன்றை பாருங்கள், அந்த சந்திரனுக்கு களங்கம் உண்டு. வானத்து சந்திரனுக்கு களங்கம் உண்டு. ஆனால் இந்த சந்திரனுக்கு களங்கம் இல்லை. இதைத்தான் அப்பண்ணாச்சாரியார் கூறுகிறார், அனகஹா என்று கூறுகிறார். அனகஹா ஸ்ரீ மத்வமத துக்தாப்தி சந்திரோவது சதா நகஹா என்று கூறுகிறார். அதாவது அனகஹா, அனகஹா என்றால் பாபமில்லாதவர், தோஷமில்லாதவர் என்று பெயர். இந்த ராகவேந்திரர் தோஷமே இல்லாதவர். அந்த சந்திரன் தோஷம் உள்ளது, களங்கம் உள்ளது. ஆனால் இந்த சந்திரன் நமது ராகவேந்திரர் தோஷம் இல்லாதவர். அதைத்தான் ஸ்ரீ மத்வமத துக்தாப்தி சந்திரோவது சதா அனகஹா, அனகஹா. இதைத்தான் தமிழிலே மத்வமத பார்க்கடலின் சந்திரனே பாபமில்லா ராகவேந்திரா எமை காப்பாய் சதா ஆவத்து, சதா ஆவத்து, எப்பொழுதும் எமை காப்பாய் என்கிறார் அப்பண்ணாச்சாரியார். அதனால் நாம் இவரிடம் திடபக்தியோடு இருந்தால் நமது எந்த காலத்திலும், ஏனென்றால் அவர் பாபமில்லாதவர், தோஷமில்லாதவர். பாருங்கள், அந்த சந்திரனிலே மனிதன் கால் வைத்தான். 1969ஆம் ஆண்டு அந்த சந்திரனிலே மனிதன் கால் வைத்தான். ஆனால் இந்த சந்திரனின் பாதத்தை நாம் பற்ற வேண்டும். இந்த சந்திரனின் பாதத்தை நாம் பற்றினால், அவர் பதத்தை பாடி பாதத்தை பற்றினால் நமது பாதகங்கள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய சந்திரன் இந்த சந்திரன். அது எப்பேற்பட்ட பாதம் தெரியுமா? எத்துணை புனிதமான பாதம் தெரியுமா? எத்துணை பவித்திரமான பாதம் தெரியுமா? அந்த பாதத்தை தான் நாம் அடுத்ததாக காணப்போகிறோம். எல்லோருக்கும் அதுவரை ஸ்ரீ குருராஜரை, அவரது நினைவை மனத்திலே வைத்து அவர் பதத்தை நாம் துதித்து கொண்டிருப்போம். மீண்டும் அடுத்ததாக உங்களை அந்த பாதத்தில் சந்திக்கிறேன். ஸ்ரீ குருராஜோ விஜயதே, குருராஜோ விஜயதே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அம்மன் சத்யநாதன்.